இறைவன் உணர்த்தின வள்ளல் பெருமானார் அவரை பார்த்த உடனே என்ன வள்ளல் பெருமானார் வந்து சாமான்யமா அவரு இந்த இதை சொல்லவே இல்லை. அவர் பாத்தீங்கன்னா சயின்டிபிக்காவும் அறிவியல் பூர்வமாகவும் இறையை தேடி இருக்கார். அவர் வாழ்க்கையில நடந்த அதெல்லாம் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஆன்மாக்கள் திருந்த வேணும். எவ்வளவு உயரிய ஒரு இறைவனே ஆன ஆன்மாக்கள் அந்த பூமியில பிறந்து வேதத்தை படித்தவர்கள் தெரிவாங்க. இறைவனே ஆனாலும் இந்த பூமியில வந்து மனுஷனா திரும்ப பிறக்கணும். மனிதன் படக்கூடிய கஷ்டங்கள்லாம் பட்டு அதுக்கப்புறம் திரும்ப இறைநிலை. இதுதான் விதி. அதாவது சொல்லுவாங்க பாரிடை ஐந்தும். அப்ப நம்ம அந்த பாருக்கு வந்தோம் அப்படின்னா 5 இதையும் கடந்து கடவுள் அவதாரம் எல்லாமே கஷ்டப்பட்டிருக்காங்க. சிவன் அவதாரம் எடுத்து போய் கஷ்டப்பட்டார், விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து கஷ்டப்பட்டதா நம்மளோட புராணங்கள் சொல்லுது. அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்க பஞ்சேந்திரியங்களை கட்டுப்படுத்தணும், அப்புறம் வெளியே கட்டுப்படுத்தணும். எல்லாருக்கும் அந்த வெளியே கட்டுப்படுத்துறது வராது. 7 கிணறுல வந்து உங்களுக்கு பூ விழுந்தது. பூ விழுந்ததுக்கு எப்படி ஐயா முன்னாடியே இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நாங்க இதுக்கு போவேன் இல்லைங்களா, சிவராத்திரிக்கு போவேன் இல்லைங்களா, சிவராத்திரிக்கு அங்க போறப்ப அங்க பாம்பன் சுவாமிகளுடைய இதுல இருந்து அப்ப எல்லாம் பாடிட்டு இங்கப்பா திருவான்மையூர்ல நான் போனது இல்ல. இங்க அங்க தேன்பழனி ஆண்டவர் கோயில்ல வள்ளல் பெருமானார் அங்க அகவல் பாராயணம் பண்ணுவாங்க 7 மணிக்கு மேல. சாதாரணமா எல்லாம் ரொட்டீன்ஸ் பாங்க. முத்துமாரியம்மன் இருக்காங்க, தேன்பழம முருகப்பெருமான் இருக்காங்க, வேலோடு வள்ளி தெய்வானை செம்மதே இல்ல வேலோடு இருக்காங்க. அங்க வந்து அப்பாவுடைய வாகனம் யானை. அங்க உணர்தல் என்ன கிடைச்சது? அந்த உணர்தல் வந்து பாம்பன் சுவாமிகள் வந்து அவங்களுடைய இதுல நான் அவரை பார்த்துட்டே இருந்தேன். அவரு என்ன பார்த்துட்டு இருக்காரு, அந்த போட்டோல இருந்து மலர், ரோஜா மலர் மலர் பெரியார் போதும். அப்ப என்னுடைய பக்கத்துல ஒரு வயசானவங்க எல்லாருமே என்னுடைய என் தோற்றம் அப்படி இருந்தாலும் எனக்கு வயசானவங்க எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து அம்மா அங்க பாருங்க பாம்பனப்பா அதுல இருந்து போட்டோல இருந்து ஒரு பூ விழுது பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நாங்க இது பண்ணிட்டு பேசிட்டு இருந்தோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கேயும் வள்ளல் பெருமானுடைய பூ விழுந்த உடனே நான் வரேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்து என் குடும்பத்துல ஒரு பொய் ஒண்ணு உரைக்கப்படுது. அது என்னால தாங்க முடியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பாட்ட சொன்னோன்னு ஏன்னா சொல்ல வராங்க 2000 இது நடந்தது 2019க்கு முன்னாடி 2018. அதுல பாத்தீங்கன்னா அம்மா இது மாதிரி கலியுகம் முடிந்தது, சித்தர்கள் ஆட்சி தொடங்க போறாங்க, இனிமேல் வந்து எல்லாரும் அதாவது நல்லோர்களை மட்டுமாவது இறையை உணர்ந்தவர்களை மட்டுமாவது காப்பாற்றியாக வேண்டும், இதை நீ வந்து சொல்லணும். நான் சொல்லலாம் இல்ல நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். வள்ளல் பெருமானார் எனக்கு சொல்றாரு. ஏன்னா இதை வள்ளல் பெருமானார் பூ விழுந்தது இல்லைங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் உழவார பணிக்கு நான் சொல்றேன் இல்லைங்களா, அந்த அம்மா வந்து அவங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்க. இப்ப சமீபத்துல கூட காஷ்மீருக்குலாம் போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்து நம்ம கணக்கன்பட்டி அப்பாவை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இல்ல இப்ப கலியுகம் முடிந்து உணர்த்தினாங்க. அதான் கணக்கன்பட்டி அப்பாவை பார்த்துட்டு வந்திருக்காங்க. பார்த்துட்டு வந்துச்சு திருநீர் என்கிட்ட குடுக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு போறேன் நானும் என் ஃப்ரெண்ட். அப்பதான் நீங்க கணக்கன்பட்டி ஐயா கேள்விப்பட்டீங்களா முதல் முறை? இல்ல அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு முன்னாடி 2013ல ஒரு தடவை டிவில பார்த்தேன். நீங்க உங்களுக்கு வள்ளலார் வழியில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கணக்கன்பட்டி ஐயாவை நீங்க எப்ப முதல்ல பார்த்தேன்னா அவர் வாழும்போது சந்திச்ச அனுபவம் இருக்கா? சந்திக்கல. அவரை நேரா நான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனாலும் அவரு எனக்குரிய என் வாழ்வுக்குரிய அந்த நியாயம், என் வாழ்க்குரிய அந்த எல்லாத்தையும் அவரு மீட்டு கொடுத்திருக்காரு. என் மொத்தமே அதாவது என்னை எனக்கு மீட்டு கொடுத்திருக்காரு. என் குழந்தைகளை எனக்கு காப்பாற்றி கொடுத்து என் உயிரை மீட்டு கொடுத்திருக்காரு. கணக்கன்பட்டி ஐயா இதை நான் விருந்த தண்டனம் சொல்ல வரேன். அந்த பூ விழுந்தது இல்லைங்களா, விழுந்தோட அதை சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. இதற்குரிய அந்த வீடியோ பதிவுகளை எனக்கு கணக்கன்பட்டி அப்பா காட்டுறாரு. இத காட்டுறாரு. கலி புருஷன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த உணர்தல் ஒரு அந்த பதிவுகளா அப்ப இவ்வளோ யூடியூப் ஆரம்பிக்கல. அப்பாவை பத்தி சத்குரு டிவி மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் பொன் பரமேஸ்வர சுவாமிகள் அப்பா அவரு சொல்லிட்டு இருந்தாரு. மத்தபடி யாருமே இல்லை அப்ப இதெல்லாம் எனக்கு பார்க்க வைக்கிறாங்க. அவங்களே நான் வந்து யூடியூப் பாக்குற ஆள் கிடையாது, எனக்கு வேலையே சரியா இருக்கும். அப்படிங்கிறப்ப ரொட்டீனா வருது வந்துட்டு இருக்கப்ப நான் இங்க அதுக்கு முன்னாடி நான் ஏழுக்கிணறு பகுதிக்கு போறேன். போயிட்டு எனக்கு இந்த மாதிரி வந்தோடனே கணக்கம்பட்டி அப்பா வீடியோ பார்த்து ஒரு பித்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு பொய்யும் குறைத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு எனக்கு முழுக்க விபூதி அதுக்கு முன்னாடி சிவராத்திரி அப்ப எனக்கு முழுக்க நான் திருநீர் பூசியிருப்பேன்
முகமெல்லாம் வெளியே வர மாட்டேனாரு. முகமெல்லாம் திருநீர் பூசிட்டு உட்காந்துருப்பேன். என் குழந்தைங்களாம் தூங்கிடுவாங்க, மடியில தான் தூங்கிட்டு இருப்பாங்க, பக்கத்துல அவங்க அப்பா தூங்குவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனாலும் நம்ம திருநீர் பூசிட்டு நான் வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு இருப்பேன். இந்த மாதிரி இதான் போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு என் பையனை கூப்பிட்டு திருநீர் பூசுடா அப்படின்னு சொல்லி என்னை முழுக்க இங்க ஃபுல்லா திருநீர் பூசி மாடியில, அதாவது ரொம்ப தனியா ஒரு ரூம்குள்ள போக மாட்டேன் இருட்டா இருந்தா, ஏன்னா எங்க அங்க மாடியில தனியா அவங்க போக வச்சாங்க. போய் பல சித்தாடல்கள் நடத்தினாங்க. அப்பதான் இதை சொல்ல சொன்னாங்க, இந்த மாதிரி நீ சொல்லணுமா அப்படின்னு. அப்ப கணக்கன்பட்டி அப்பா எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி வள்ளல் பெருமானார் தான் என்னுடைய தூசெல்லாம் நீக்கினார், என்னுடைய கர்ம பதிவுகள் எல்லாம் நீக்கினார். இதற்குரிய வெளிப்புறமாகவும் சில மிராக்கிள்ஸ் நடந்துச்சு. என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, நான் எப்படி நான் கணக்கன்பட்டி அம்மையப்பனை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எல்லாமே அவர் தான், என் குழந்தையும் அவர் தான். இப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் தனித்து வாழ முடியாது. இல்ல நான் சொல்றேன், ஒரு மனிதன் தனித்து வாழ முடியாது. ஒரு மனிதன் இப்ப என்ன மாதிரி பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தனித்து வாழ முடியாது. அவங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரியும். அப்ப உறவுகள் சார்ந்ததுதான் உலகம் இல்லைங்களா? அப்ப என்னுடைய எல்லா உறவும் என் இறைவன் தான். அந்த இறைவன் என் கணக்கன்பட்டியம், என் குழந்தையும் அவர் தான், எல்லா உறவுகளும் என் அம்மையப்பன் தான். என் அம்மாவும் எனக்கு பேசுன, என் உடல் உபாதைகள் ஏற்பட்டப்பெல்லாம் அம்மாவும் பேசுனது என் அப்பன் தான். அப்படிங்க அவர் தான். ஸோ இந்த சித்தாடல்கள்லாம் நடத்திட்டு இருந்தப்ப, இதுக்கு முன்னாடி 2014 அப்ப பாத்தீங்கன்னா கரூர்ல திருவிழா நடக்குது. அங்க கரூர் மாரியம்மன் கோயிலுக்கு மிகப்பெரிய திருவிழா நடக்கும். அப்ப நாங்க பாத்தீங்கன்னா எல்லாம் தீர்த்த குடம் எடுத்துட்டு போய் தீர்த்தம் ஊத்துவோம். நான் எப்பயுமே பசுபதிபாளையத்துல இருந்துதான் நான் கொண்டு போவேன். அம்மா வீடு அங்க இருக்கு, அங்கந்தான் கொண்டு போவேன். அந்த தடவை வந்து அதுக்கு முன்னாடி 2013ஆம் வருஷம் அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்தப்ப என்ன மிராக்கிள்ஸ் நடந்ததுன்னு நான் உங்க சேனல்லையே நான் சொல்லியிருக்கேன். அப்பயும் வந்து உனக்கு எல்லாமே நான் கொடுக்குறோமா, ஆனா நீ வந்து இறை தேடி பித்து பிடித்து நீ குடும்பத்தை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. நான் யாரு வாங்குறாங்கன்னு தெரியாது, ஒரு பொது இடத்துல கேட்கறதுனால நான் சிரிச்சுட்டே சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இது நடந்தது. அப்ப அம்மா இறந்ததுக்கு அப்புறம் யார் இருக்கா? அம்மா இறந்ததுக்கு அப்புறம் யார் நமக்கு, பெண்களுக்கு யார் இருக்கா? புகுந்த வீடு தான் நமக்கு. பிறந்த வீட்டு வந்து நம்ம அண்ணன் நோம்பி நொடினா வான்னு சொன்னாதான் போக முடியும். நம் தாயை போல யாரும் கிடையாது அனுசரிக்கவங்க. அப்ப 2014 எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். நான் அங்க இருந்து நான் தீர்த்தம் எடுத்துட்டு போனோம். ஏன்னா நமக்கு தீர்த்து இல்லை இல்லைங்களா. அம்மா இறந்தது வந்து 6 மாசம் ஆயிட்டு. அப்புறம் நான் தீர்த்தம் எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு 2014 எடுத்துட்டு போலான்ட்டு போயிட்டு கோழி கூப்பிட, அதாவது 2 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். அதாவது நைட்டே சாயந்தரமே நல்லா குளிச்சுட்டு 2 மணிக்கு சும்மா தண்ணியை மட்டும் ஊத்திட்டு முன்னாடியே தீர்த்த குடம்லாம் ரெடி பண்ணி வச்சிருவோம். ரெடி பண்ணி அங்கேயே வந்து பைப், அடி பைப் இருக்கு, தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு பெண்களா இருப்போம். ஒவ்வொரு ஊர் ஒரு நிறைய பேர் சேர்ந்து கொட்டு முழக்கோட சில பேர் போவாங்க. இந்த மாதிரி நாங்கெல்லாம் ஒரு செட்டா சேர்ந்துட்டு நாங்க போவோம். அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா நானும் என் வீட்டுக்காரோட தம்பி மனைவி அவங்களும் போறோம். நாங்க போய் 2:30-3 மணி ஆயிடுச்சு நாங்க போறப்ப. போட்டிங்கன்னா அப்பயே நிறைய சர்ச்சுக்கான வரைக்கும் கும்பல் இருக்கும். நாங்க அப்பயே தீர்த்தம் ஊத்திட்டு வரோம்ப்பா. வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாப்ல, கரூர் அறிந்தவர்களுக்கு தெரியும், அந்த சர்ச்சு கார்னருக்கும் பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அங்க நானும் அம்மா என்னுடைய தங்கையும் உட்காந்துருக்கோம். உட்காந்து நான் தீர்த்த குடத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அந்த தீர்த்த குடத்துல என்னோட முந்தானில என்னுடைய திருநீர், அம்மா திருநீர் கொடுப்பாங்க. அந்த திருநீரை வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் கதம்பம் பூ கொடுப்பாங்க. அந்த பூ வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கோம் சந்தோஷமா. இப்போ ஒரு 6 மணி இருக்கும், பளிச்சுன்னு விடிஞ்சிட்டு அப்ப கருக்கெல்லாம் அந்த இது. அப்போ ஒருத்தர் வந்து ஆஜானு பாகுவா ஒரு சட்டை மேல சட்டை போட்டிருக்காரு, ஒரு சின்ன சூட்கேஸ் ஒன்று வச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து என் பக்கத்துல உட்காராரு. இதுக்கு முன்னாடி அதுக்கு முதல் நாள் இரவு அடுத்த நாள் நாங்க தீர்த்தம் எடுத்துட்டு போறோம்னு பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அப்ப பாத்தீங்கன்னா என் குடும்பத்துல அங்க பக்கத்துல எல்லாரும் பேசிட்டு இருப்போம் இல்லைங்களா. அப்போ ஒருத்தவங்க பக்கத்துல ஒரு கிறிஸ்டின் அம்மா வந்திருந்தாங்க. அதாவது இறைவன் எல்லா நிலைகளிலும் வந்தார், இயேசுவாகவும் வந்தார். ஆனா மனிதன் பண்ற தவறு என்ன அப்படின்னா, இப்ப நான் உன்னை கும்பிடுறேன்னா அதுல அவங்க கும்பிட்டு தேர்ந்து வரட்டும். அவர்களுக்கு புறத்தே நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம் ஒழிஞ்சு, இது சாமி கிடையாது, இனி இதைதான் கும்பிடணும் சொல்லக்கூடாது. மனிதனுக்கு அந்த உரிமை கிடையாது. தான் கும்பிடும் சாமியவே புரிஞ்சுக்காதப்ப இன்னொரு சாமி எப்படி கும்பிடுறது? அப்ப அந்த அம்மா அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பைபிளை வச்சுட்டு அங்க இருக்கவங்க இவங்கதான் ஏசப்பா பரிசுத்தமானவர், ஏசப்பா தான் தெய்வம், மத்தவங்க எல்லாம் பூச்சாண்டி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு.
நான் சொல்றேன், இது நடந்த முதல் நாள் இரவு அருகம்பாளையத்துல சொல்றேன். இது மாதிரி உட்காந்து பெண்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்களா, வீட்டுக்குள்ளதான். இயேசு வந்து வெறும் சித்தர் தான். அவரு 3ஆம் நாள் சித்தர்கள்லாம் இறந்தோடனே திரும்ப வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியும். இது மட்டும்தான் எனக்கு தெரியும் சித்தர்கள் பத்தி. அப்ப அவரு ஒரு சித்தர் தானே, அவரு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரு அப்படின்லாம். ஏன்னா அந்த குருத்தோலை திருநாள்லாம் போவோம் பாருங்க. அப்ப வந்து அப்படி இயேசுவும் ஒரு சித்தர் தானே, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இறை தூதர் மட்டும்தான். அதையே அதுக்காக வந்து நீங்க அவர் எதுக்கு மாறுங்க, இதெல்லாம் சாமி இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? இயேசுவை போல நம்ம இந்திய கலாச்சாரத்துல ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க. அதுல அவர் ஒரு சித்தர். அவர் ஒரு சித்தர். அவரு இறை தூதர் தான். இறைவனே கிடையாதே, அவரு இறை தூதர் தானே. நீங்க ஏன் அவரை கும்பிடுன்னு இப்படி நீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் பரம்பொருள் பரமபிதானியா சொல்றீங்க, அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு இல்லையெல்லாம் கூட சில அவங்ககிட்ட அப்படி பேச முடியாது. நீங்க என்னமா அவங்க தூதர், இறை தூதர் தான், ஒரு சித்தர் மட்டும்தானே, நீங்க ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லா சாமியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் நாங்க இதை பேசிட்டு இருந்துட்டு நாங்க அடுத்த நாள் வரோம். அந்த பஸ் ஸ்டாப்ல அந்த கருக்கல்ல அங்க தீர்த்தம் ஊத்திட்டு உட்காந்துருக்கோம். அப்ப அந்த அவர் வராரு. ரொம்ப ஹைட்டு, நல்லா ஃபேரா இருக்காரு. ஒரு அழுக்கடைந்த நல்ல ஃபேர். அவர்கிட்ட அழுக்கடைந்தா அப்படி இருக்கும் கோட்டு மேல. ஏன்னா அவரை பார்த்திருப்பாங்க நிறைய பேர், அதனால சொல்றேன். கோட்டு போட்டிருக்காரு. சம்பந்தமே இல்ல. ஒரு அட்டை பெட்டி மாதிரி வச்சிருக்காரு. என் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. உட்காந்து, அதாவது நாங்க அந்த ஒரு சில்வர் சேர் போட்டுருப்பாங்க பாருங்க, அங்க நாங்க இங்க உட்காந்துருக்கோம். அவங்க ஒரு இது தள்ளி உட்காந்துருக்காரு. அவர் வந்து என்ன ஜாதின்னு கேட்டாரு. என்ன ஜாதின்னு கேக்குறாரு. ஏன்னா வந்து ஜாதிங்கிறது கிடையாது. நான் வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து பிராமின் ஸ்கூல்லேயே படிச்சனால அவங்களாம் ரொம்ப இறைவனை ஆராதிப்பாங்க. அதாவது பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன். பிறப்பால் யாரும், ஏன்னா ஜாதி, மத, இன, குல, மொழி வேறுபாடு எதுவுமே கிடையாது. இதே அவர் கேட்டனால சொல்றேன். அவங்க இறை ஆராதிக்கிற அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப பாங்கா பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப இதா பண்ணுவாங்க. நம்ம வாழ்வியலோட ஒட்டி இருக்கும். அவங்க தனித்துவமா பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அவங்கள நான் ரொம்ப ரொம்ப அதுல மயங்குறனால என்ன அந்த கேள்வி கேட்டார் அவரு. என்ன ஜாதின்னு கேட்டார். நான் என்ன இவரு இப்படி ஜாதின்னு கேட்கிறாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல நான் 5ஆவது படிக்கிறப்பெல்லாம் ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ் வந்து நம்ம அகதிகளா வந்தாங்க. அந்த அகதி மக்களோட பழகியிருக்கேன். அவங்க எல்லாம் வந்து அப்ப வந்து ஒரு எல்லாம் ஒண்ணுதாங்கிற அந்த உணர்வு எனக்கு அப்பயே இருந்தது. இவர் என்ன இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னமா இப்படிலாம் கேட்கிறாங்க, மனுஷ ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தள்ளி நின்னுட்டோம். அப்போ அவர் சொல்றாரு, இயேசு வெறும் சித்தர் தான் இல்ல அப்படின்னு. நான் முத நாள் இரவு சொன்ன வார்த்தைய சொன்னோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு நான் பிரதோஷம்லாம் போவேன். பள்ளி அறையில கொண்டு போய் விடுற வரைக்கும் நான் இருந்துட்டு வருவேன். அதுவும் பாத்தீங்கன்னா, அப்ப எனக்கு நிறைய அனுபவங்கள் நடந்தது. அந்த ஒரு இப்ப இயேசு வெறும் சித்தர்தான்னு சொல்லிட்டு என்ன ஒரு ரியாக்ஷன் எப்படி இருந்ததுங்க? என்ன பண்ணாரு அவரு? இயேசு வெறும் சித்தர் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த அங்க உட்கார்ந்துருக்கானே ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் தான் இந்த மரியம்மாவுக்கு இடம் கொடுத்தாரு. அவருதான் இந்த சர்ச்சு கூட கட்டிக்க இடம் கொடுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்றாரு. ஐயோ, என்னப்பா இவரு, நான் நேத்து நம்ம பேசிட்டது நம்ம மனசுல நம்ம அவருக்கு எப்படி தெரியும்? முத நாள் இரவு